அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ பிரின்சஸ் கட்டை பற்றி தான் இப்போ இந்த வீடியோஸ் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பகுதியில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முன்பகுதியில் மார்க் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ரெண்டு விஷயத்தில், அதாவது பின்பகுதி வெட்டி முன்பகுதி வச்சு மார்க் பண்ண வரைக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இதில் இருக்கும். அதனால நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாம கரெக்டா புரிஞ்சிக்க முடியும். இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கரெக்டா புரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால முதல் பகுதியை பார்த்துட்டு அடுத்த பகுதி பாருங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாகவும் இந்த ரெண்டு பகுதி முடிச்சுட்டு அடுத்தடுத்த பகுதிக்கு போங்க. முன்பகுதியில ஷோல்டருக்கும் அந்த கழுத்து பகுதிக்கும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இதுல ஒரு பெரிய விளக்கமாகவே இதுல கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க பாருங்க. குறிப்பா எல்லாத்துக்கும் வர சந்தேகம், அந்த முன்பகுதியில அந்த மிட் பாயிண்ட் எந்த இடத்துல மார்க் பண்ணணும், அந்த டாட் எப்படி மார்க் பண்ணணும், அது எந்தெந்த கஸ்டமருக்கு எப்படி கேட்டிருக்காங்களோ எதுக்கு தகுந்த மாதிரி அதை மார்க் பண்ணணும், அது எப்படி மார்க் பண்ணணும், அந்த மார்க் பண்றதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா ரெண்டாவது தடவையும் கொஞ்சம் தெளிவா பொறுமையா பாருங்க, இன்னும் விளக்கமா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? இப்ப இதுல இந்த மார்க்கிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. அத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக் கிட்டங்களா? ஆமா. நெக்குக்கு நம்ம நார்மலா ஒரு 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்கா கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இங்க சைடுல பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். மேல ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட்டும் டோட்டலா உங்களுக்கு நெக்கு இது சேம் அளவு, ஷோல்டர் சேம் அளவு, ஆர்ம் ஹோல் இது வரைக்கும் சேம். இங்க கட் பண்ணி நம்ம டாட் போடுறோம் அப்படிங்கறனால ஒரு 1 இன்ச் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இங்க முன்னாடி டாட் நமக்கு ஃபிளெக்சிபிளா ஃபிட்டிங்கா வரணும் அப்படிங்கறனால இந்த டாட்டுக்கான போர்ஷனை ஒன் சைடா பண்ணாம நான் டபுள் சைடா பண்ணிருக்கேன். சரிங்களா? அப்பதான் கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் இதை எடுத்துட்டு அடுத்த இது போகணும். அதனால மேடம் இன்னொரு டைம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேடம். அந்த சைடு போர்ஷன்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் என்னென்ன போட்டீங்கங்கறது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் பேக் தட்டை நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வேணும்னாலும் முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. கிராஸா வேணும்னாலும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அந்த ஷோல்டர் இந்த அவுட்லைன் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷோல்டர் ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் ஒரு லைன் இந்த டாட்ல இருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த நாட்ச்ல இருந்து இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் நீங்க கீழே துணியை அதிகப்படுத்தணும். அதனால இங்க இருந்து இங்க 1 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 1 இன்ச் தள்ளிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் மேலே ஏத்திக்கோங்க. இந்த 1/4 இன்ச் இங்க மேலே ஏத்துறதும் இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச் ஸ்லாண்டிங் கொடுக்கறதும் யூஸ்வலா நம்ம எல்லா பிளவுஸுக்கும் பண்றதுதான். இங்க எக்ஸ்ட்ரா பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 1 இன்ச் இங்க அதிகப்படுத்துறோம். எதனால அப்படின்னா நம்ம இங்க கட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு துணி இங்க அழகா ஃப்ரீயா இருக்கணும், கப் ஷேப். இல்லாட்டினா இங்க ரொம்ப அமுந்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கறக்காக இங்க ஒரு 1 இன்ச் நான் அதிகப்படுத்தியிருக்கேன். இங்க நம்ம எவ்வளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க இங்க மார்க் பண்ணுவீங்க இல்லையா, இந்த 3 இன்ச் பட்டிக்கு யோக்குக்கு மார்க் பண்ணிட்டு இங்க சைட்ல கொடுக்குற அளவோட ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கோங்க. ஒரு இன்ச்சு கொடுப்பீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு, அதே 1/2 இன்ச்சு இங்க ஃப்ரண்ட் சைட்லயும். அதுக்கப்புறம் நெக்கினுடைய லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள கொண்டு போயிட்டு இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைட்ல இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் அளவு, ஆர்ம் ஹோல் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. எத்தனை இன்ச்சுங்க மேடம் விடணும் ஃப்ரண்ட்ல? இங்க சேம் இங்க என்ன விடுறீங்களோ அதே. அங்க 1.5 இருந்தா இங்கேயும் 1.5. அதேதான். நீங்க இங்க என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு இங்க வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங்க்கு நான் 1/2 இன்ச் நான் சேர்த்திருக்கேன். அதனால நீங்க ஸ்டிச் பண்ணும் போதுமே அந்த 1/2 இன்ச் நம்ம இன்னொரு தடவை என்ன பண்ணுவோம்னா இந்த பேக் யோக்கோட அது மேட்ச் பண்ணி பார்ப்போம் வெயிஸ்ட் ரவுண்டு. அப்ப அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்க அந்த அளவுக்கு நீங்க கிளாத் நான் டோட்டலாவே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச்சிங் லைன் கொடுத்துருக்கேன். அதனாலதான் இங்கேயும் 1 இன்ச் இங்கேயும் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வேணும் போது இங்க நீங்க நான் சும்மா லைட்டா தான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்க 1/4 இன்ச் சேர்த்திக்கோங்க. சரிங்களா?
இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துறது சீம் அலவன்ஸ். நீங்க எப்படி தையல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. ஆனா டாட் சைடு வந்து நீங்க 1 இன்ச் விட்டுக்கோங்க. சப்போஸ் நான் ரொம்ப கம்மியா பிடிப்பேன் அப்படின்னா 3/4 இன்ச் விட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச் ஸ்லாண்டிங்கா பண்ணி அந்த பிளேஸ்ல இருந்து கீழே வரைக்குமே நம்ம 2 இன்ச்ல மார்க். ஆமா, இது மேக்ஸிமம் இப்படி ஸ்ட்ரைட்டா போயிரும். நம்ம அது வெட்டும் போது அது இதாயிரும். நமக்கு தேவை இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் வந்துரும். இந்த அளவோட நமக்கு வந்துரும். ஏன்னா இந்த அளவுக்கு கீழே நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அதுக்காக. ஓகேங்க, தேங்க் யூ. சரிங்களா? இந்த ஹைட் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபைனலா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது 2 ஹைட் மறுபடியும் கூட செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. இருந்தாலும் நீங்க மார்க் பண்ணும்போது கரெக்டா பாத்துக்கோங்க. இப்போ நான் இதை வெட்டும் போது மேக்ஸிமம் நம்ம கட் பண்ணும்போது துணியை நகர்த்தாம தான் வெட்டணும். நான் இங்க மாறி வெட்ட முடியாதுங்கிறனால நான் கிளாத்தை வந்து திருப்புறேன். இந்த 1 இன்ச்சுக்கு மேல போகும்போது மட்டும் அந்த 1/4 இன்ச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இந்த ஆர்ம் ஹோல் அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அதை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் நெக்கினுடைய அகலத்துக்காக ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நாச் போடுறது வந்து இந்த இதுல போடக்கூடாது. இந்த 1 இன்ச் இங்க கிளாத்தை விட்டுட்டு இந்த அவுட்டர்ல தான் நம்ம நாச் போடணும். அதுக்கப்புறம் நீங்க ஆர்ம் ஹோல் நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இங்க தான் ஸ்டாண்டிங் பண்ணும். அது நீங்க இங்க இருந்து வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப எல்லாம் இப்படி போயிடுச்சுன்னா இங்க நமக்கு செட் ஆகாது. அதனால இந்த லைன் வரைக்கும் இப்படி கரெக்டா ஸ்ட்ரைட் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் இந்த இடத்துல வர்றதை மட்டும் நாம உள் கைக்கு இதை வெட்டிக்கலாம். அதே மாதிரி நெக்குக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்தே லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வேணும்னா கொஞ்சம் ப்ராட் பண்ணிக்கிட்டு அதுலயே போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம நெக் என்ன ஷேப் வேணுமோ, பா வேணுமா, டைமண்ட் ஷேப் வேணுமா, இல்ல ஸ்வீட் ஹார்ட் நெக் வேணுமா, எந்த நெக் வேணும்னாலும் அந்த ஷேப் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற அந்த பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்க போட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வேற இங்க இருந்தெல்லாம் நம்ம எந்த ஒரு டிராவும் பண்ண தேவையில்லை. சும்மா லைட்டா அந்த கார்னரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னாவே போதும். அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து உள்கை வெட்டுறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பாதியா விட்டுருக்க லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த லைனை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டாட் மார்க்கிங்கெல்லாம் இதை பண்ணிடுவீங்க. இதை பண்ணக்கூடாது. இங்க இருந்து தான் இப்ப நமக்கு ஃப்ரண்ட் லைன் வந்து இதுதான். இதுல இருந்து தான் நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்டாக இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கறனால நான் அதை எடுக்காம அப்படியே வெட்டியிருக்கேன். இல்லாட்டினா நீங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டோட்டலாவே வெட்டிடலாம். ஏன்னா நமக்கு வந்து மேக்சிமம் கிளாத் பட்டிக்கு கழுத்துக்கெல்லாம் தேவைப்படும். அதனால துணியும் நமக்கு கரெக்டா யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நெக் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் கரெக்டா எங்க மார்க் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து அதே லைன்ல வெட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிசி மார்க்ல எல்லாம் நீங்க மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா பட்டையா விழுவும். அதனால அது ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டீப்பும் இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம யோக் வெட்ட போறது இல்ல. நமக்கு வந்து ஸ்லீவ் மட்டும்தான் தேவைப்படும்.
எந்த இடமுமே ஃப்ரண்ட்ல ஒரு தடவை வெட்டிட்டீங்கனாலும் பேக்ல திருப்பி பார்த்துக்கோங்க. அது ஏதாவது பிசுறு இருக்கா, அன்ஈவனா இருக்கா அப்படின்ட்டு. இப்ப இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா துணி அதிகமா இருக்கும், சைட்லயும் அதிகமா இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டா அந்த டாட்ட வந்து நம்ம பொசிஷன் கொண்டு வரணும். அப்போ எப்பவும் போல மேல ஷோல்டர் லைனை விட்டுருங்க. அதை விட்டுட்டு தான் நான் அடுத்து மெஷர் பண்றேன். இது எங்க வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? நீங்க எந்த பாயிண்ட்ல வேணாலும் இங்க வச்சுக்கலாம். ஆனா இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டர் வந்துடும். 36 அப்படிங்கும்போது 9 இன்ச் நான் மார்க் பண்றேன். அதே இங்க இருந்து நான் மார்க் பண்ணும்போது இதுதான் வந்து மிட் பாயிண்ட், சரிங்களா? இங்க இருந்து 9, இங்க இருந்து 4.5. அதே தான் இங்கேயும் 4.5. இதுலயும் சேம் 1 இன்ச்சை மேல ஏத்திக்கோங்க, சரிங்களா? இங்கேயும் 1/2 இன்ச்சை உள்ள தள்ளிக்கோங்க. என்ன கட்டிங் போட்டாலும் என்ன மாடல் போட்டாலும் நமக்கு மிட் பாயிண்ட், கப் ஷேப் இதெல்லாம் மாற போறது கிடையாது. அது வந்து அந்தந்த பொசிஷன்ல வரணுங்கிறதுக்காக தான் இங்க இருந்து 1/2 இன்ச் உள்ளேயும் இங்க இருந்து 1 இன்ச் மேலையும் நான் மாத்திருக்கேன். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த உள்ள 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணனதுக்கு நேரா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து நீங்க ஆம்ஹோலுக்கு ஆம்ஹோல் டாட் எப்படி நீங்க மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து மிட் பாயிண்ட். இது வந்து அண்டர் பஸ்ட், இது வந்து ஆம்ஹோல் லைன், சரிங்களா? இது கீழே இருக்கிறது நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்ப இங்க என்ன டாட் வச்சிருக்கீங்களோ அந்த அளவை இங்க நீங்க மார்க் பண்ணுங்க. அதாவது டாட்டினுடைய அளவு, சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு துணியிலேயே நம்ம விட்டுறணும். அதனால டாட்டினுடைய அளவை மட்டும் இங்க மார்க் பண்ணுங்க. இங்க 1.5 இன்ச், இங்க 1.5 இன்ச். பிடிச்சு தைக்கும் போது இதுலதான் தைப்போம், அதனால இங்கதான் அந்த 1/2 இன்ச் தேவை. நீங்க டாட்டினுடைய அளவை மட்டும் மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க 1/2 இன்ச்சை இங்க சேர்த்து மார்க் பண்ணிடாதீங்க. இப்போ இதை வந்து அந்த ஷேப்ல அப்படியே கொடுத்துக்கோங்க. இதையும் இந்த ஷேப்ல கொடுத்துட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த அண்டர் பஸ்ட் கீழே வர்றத ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். மிட் பாயிண்ட் வந்துட்டு இது வந்து அண்டர் பஸ்ட், இது வந்து ஸ்ட்ரைட். இதுவும் அதே மாதிரி இது வந்து நமக்கு பஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக இந்த ஷேப் இங்க விட்டுருக்கோம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச் கேப். நீங்க தைக்கும் போது இங்க இருக்க 1/2 இன்ச் நமக்கு இங்க ஈவன் ஆயிரும், சரிங்களா? ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் தான் இந்த கேப் வரணும் நமக்கு. அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டிச்சிங் போக இங்க சீம் லைன் போக உங்களுக்கு தேவையான அளவு இங்க வந்துடும். இது வந்து யோக் அட்டாச் பண்ணுவோம். அப்ப இதுல ஒரு 1/4 இன்ச் போயிடும். இங்க 1/2 இன்ச் வந்து சீமுக்காக விட்டுருக்கோம், அதுவும் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் இங்க என்னவோ உங்களுடைய அளவு என்ன அங்க வரணுமோ அது இங்க கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப இதை வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது இங்க சேம் அதே யோக்குக்கு எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் ஒரு 3/4 இன்ச்சை விட்டுருங்க. 3/4 இன்ச்சை விட்டுட்டு மெஷர் பண்ணா உங்களுக்கு 9.5 இன்ச் வருது. அதே மாதிரிதான் இங்க பட்டி அட்டாச் பண்ணிடுவோம். இங்க சீம் போயிடும், இங்கேயும் சீம் லைன் போயிடும். இங்க இருந்து நம்ம அளக்கும் போது இங்க 3 இன்ச் வருது, இங்க இருந்து இங்க அளக்கும் போது 9.5 இன்ச் வரணும், சரிங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் 9.5 இன்ச். இங்க பார்க்கும்போது இங்க 3 இன்ச், அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க அளக்கும் போது 9.5 இன்ச். இப்படி கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா நீங்க வச்சிருக்க கப் ஷேப் லூஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சப்போஸ் இது பத்தாம போச்சு அப்படின்னா தான் நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அந்த டாட்ல ஏதோ ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்தா கூட நீங்க இந்த டாட்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு சீம் அலவன்ஸ் அதுதான், இல்லைன்னா இதை கம்மியா பிடிச்சிக்கோங்க. ஆனா ரொம்பவே கம்மியா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆன மாதிரி, ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வரணும். ஏன்னா இதுக்கு கீழே நம்ம யோக் பகுதி தான், அதனால இங்க நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த அண்டர் பஸ்ட் கிட்ட கரெக்டா டைட்டா இருந்தா மட்டும்தான் பிரின்சஸ் கட் பிளவுஸுமே நமக்கு ஃபிட்டிங்கா வரும். இது வந்து என்ன அளவு இறங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கப் ஷேப்பும் கீழே இறங்கும்.
அதனால அதை மேக்சிமம் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லைன் போட்டிருக்கிற இடத்துல ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த லைன் வர இடத்துலயே ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க. இப்ப இந்த கப் ஷேப்ல ஏதோ டவுட் இருக்குங்களா? தெளிவா கேட்டுக்கோங்க.